வளர்ச்சி. இதே சென்னையில ஒரு பரோட்டா சாப்பிட வழி இல்லாம கஷ்டப்பட்ட நாட்களும் உண்டு. அதே சென்னையில எல்லா பரோட்டாவையும் சாப்பிட்டு திரையில நம்மளை சிரிக்க வச்ச நாட்களும் உண்டு. இன்னைக்கு அவர் ரெஸ்டாரண்ட்ல நம்ம எல்லாரும் பரோட்டா சாப்பிட்டு இருக்கோம். அந்த நாளும் உண்டு. அந்த உழைப்புக்கான உண்மையான வெற்றி ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் பல வெற்றிகள் அண்ணன் பார்க்க போறாரு. சீரியஸா ஒரு சினிமா ரசிகரா சொல்றேன், இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது இப்படி ஒரு சேஞ்ச் ஓவர் இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது இல்லை. அப்படி சூரியன் நான் பார்க்கும்போது மெய்சில் இருக்குது. ஸோ இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமையும் எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு நல்ல கைத்தட்டலுடன் ஹீரோ சூரியன் அவர்களை பேச அழைக்கிறோம் இந்த ஒரு நேரத்தில். எல்லாருக்கும் வணக்கம். தம்பி ஒரு நிமிஷம் கொஞ்சம் அமைதியாரா, ஒரே நிமிஷம் தம்பியெல்லாம் சரி மாமா, ஒரு நிமிஷம் கொஞ்சம் ஒரே நிமிஷம் என்ன சீரியஸாவே சொல்றது, அமைதியாருடா அண்ணா. இது மாசுக்காக என்ன கலாய்க்கிறாங்கன்னு. அதாவது விடுத ஒரு நிமிஷம் தம்பி, ஒரு நிமிஷம் இருறா, ஒரே நிமிஷம் இருறா தம்பி, ஒரு நிமிஷம் இருறா என் அன்பு தம்பி. இதைத்தான் சொல்லக்கூடாது நேற்று ஃபுல்லா சொன்னேடா, சொல்லக்கூடாது, அமைதியா இருங்க அமைதியா இருங்க. அந்த விடுதலைக்கு வந்திருக்கே சரி மாமா அண்ணன் என்னை வச்சு செய்யறாப்புல. நான் மாமா ரெடி ஆயிடுச்சா இறக்கியாச்சா அப்படின்றாப்புல. இந்த வட்டம் இறக்கல மாமா, இறங்கிட்டாங்க மாமா. அதான் உண்மை மாமா. ரொம்ப சந்தோஷம். அங்கே வந்திருக்க நண்பர்கள் அத்தனை பேருக்கும், ஊடக நண்பர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னோட வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். என் அன்பு தம்பிக உங்களுக்கும் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வெற்றிமாறன் கொடுத்த இந்த வாய்ப்பை ஒருவேளை தக்க வச்சுருவோம், கண்டிப்பாக அவள் ஈஸியாக விட்டுற மாட்டோம் அப்படின்ட்டு எனக்கு நம்பிக்கை வர பட்டமெல்லாம் நான் உங்களை நினச்சிக்கிட்டு நான் நம்பிக்கையோட இருக்கேன். கொஞ்சம் தூரமாக இழுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு. ரொம்ப நன்றிங்க தம்பி. மேடையில் இருக்க கார்டன் டீம், என்னோட குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. இங்கே சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சினிமாவின் முக்கியமானவங்க, தலை சிறந்தவங்க, என் அண்ணவங்க, என் தம்பி, இத்தனை பேரும் உண்மைக்கே சொல்கிறேன், எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. இந்த மேடை எனக்கு திருப்பி இப்படி ஒரு மேடை எனக்கு அமையுமா இல்லை யாருக்கும் அமைஞ்சிருக்குன்னு தெரியல. அப்படி ஒரு மேடை இது. இந்த மேடைக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு மரியாதையாக நினைக்கிறேன். இந்த படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு மரியாதையாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப 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 நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. வெற்றிமாறன் இன்னைக்கு ஒரு கதை, இங்க இருக்க இந்த விசில், இந்த சத்தம், இது எல்லாமே அவருக்கு மட்டும் சேரும். விடுதலைக்கு முன் விடுதலைக்கு பின் அப்படின்ற மாதிரி லைஃப் ஆயிடுச்சு. இந்த அத்தனை இதுவும் அவரை சார்ந்ததே. அவர் மேல எப்படி எங்க அண்ணன் ஆறுதல் வச்சு அந்த கேமரா அப்படி லைட் வரப்ப அவங்க அசிஸ்டன்ட் தர்மாப்பில் வச்சு பவுன்ஸ் பண்ணி ஆர்டிஸ்ட் மேல அடிப்பாங்களோ அதே மாதிரி இந்த வர விசில் சத்தை எல்லாமே வெற்றிமாறன் மேல பட்டுதான் என் மேல வரும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றினே. இங்க ஒரு கதை நாயகனா இந்த மேடையில எனக்கு ஒரு பங்கு இருக்கு அப்படின்ட்டு நான் உரிமையோடு நிக்கிறேன்னா அது காரணம் நீங்க தானே. நினைச்சு கூட பார்க்க முடியாது, நீங்க தானே, நீங்க மட்டும் தானே. ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. அதாவது நீங்க கொடுத்த இந்த விடுதலை படத்துல, நீங்க கொடுத்த அந்த வாய்ப்புல, அதுல கிடைச்ச அனுபவத்துல தானே இந்த கதன படமே உருவாச்சு. அதுதானே உண்மை, மறக்கவே மாட்டேனே. ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. அடுத்த என் அன்பு மாமா சேது மாமா, எப்பவுமே எந்த ஒரு நேரத்தில், அதாவது இன்னைக்கு இருக்கிற அவர் இருக்கிற இடம் தெரியும் எல்லாத்துக்கும். இந்தியாவில் எந்த டீ கடையில் போய் வடை வாங்கி சாப்பிட்டா கூட அந்த பேப்பர்ல மாமா முகந்தா இருக்குது. ரூபா நோட்ல எத்தனை மொழி இருக்கு அத்தனை மொழியில் நடிச்சாப்புல. அவர் போய் ஒரு நடிகர். நம்ம தமிழ் சினிமாவுக்கு இப்ப இன்னைக்கு இருக்க ஹீரோக்கள் உண்மைக்கு ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம். சந்தோஷமாமா உன்னுடைய பேசுல எப்பவுமே நான் உன்கிட்ட பேசுறப்ப இல்ல மற்றவங்க பேசுறப்பவோ நான் எங்க இருக்கேன் நீங்க எங்க இருக்கேன் அப்படின்ற உணர்வை நீ யாருக்குமே கொடுத்ததே இல்லை. யாருக்கும் அப்படி உணர்வை கொடுக்கவே மாட்டேன். எனக்கு அப்படித்தான் நினைக்கிறேன். ஒரு விஷயத்த நான் கேட்டா கூட டக்குனு ஓகே அது ஓகே மாமா தன்னுடா மாமா அடுத்த வாடா அடுத்த விஷயத்துக்கு வாடா அப்படின்னு அதை மறக்கடிச்சிருவேன். ஒரு சின்ன மீம்ஸ் வந்தாலும் ஒரு சின்ன வீடியோ வந்தாலும் எங்க வந்தாலும் உடனே அதை பார்த்துட்டு எனக்கு உடனே ஃபோன் பண்ணி அம்மா அந்த வீடியோ பார்த்தேன்டா, டே ரொம்ப நல்லா இருந்துச்சுடா, டே அந்த இடத்துல நீ பேசுனது ரொம்ப பக்குவமான பேச்சுடா, அந்த பேச்சு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுடா, அழகுடா அழகுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். இதுக்கான ஆடியோக்கு நீ வரணுமாமா நான் கேட்குறப்ப கூட டக்குன்னு மாமா 21 வந்துடுவேன்டா
ஓகேடா, இது சொல்ல மறந்துட்டேன்டா, ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், ஒரு எக்ஸசைஸ் வீடியோடா. அது நம்ம ஜிம்முக்கு போறதுக்கு அது ஒன்று விருப்பம் தான், நீ போகாம கூட போ. ஆனால் ஒரு எக்ஸசைஸ் வீடியோ ஒன்று நல்ல ஒரு நல்ல வீடியோ ஒன்று பார்த்தேன்டா, அதை நான் உனக்கு நான் அனுப்பிட்டு நீ பாடுறா அப்படின்னு சொன்னாப்புல. அப்படி ஒரு நண்பன் மாமா. அதுக்கப்புறம் தான் ஹீரோ. அது எப்பவுமே விட்டு கொடுக்காம எனக்கு எல்லாத்தையும் இருக்கு மாமா. ஐ லவ் யூ மாமா. ரொம்ப நன்றி மாமா. எங்க அண்ணன் சசிகுமாரனே, உண்மைக்கு டைரக்டர் சார் சொல்ற மாதிரி இந்த கதை எல்லாம் ரெடியானதுக்கு அப்புறம் உங்க செஷன் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே அவ்வளவு சந்தோஷம் எல்லாத்துக்குமே. டைரக்டர் சார் சொன்னோன்னே எனக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. எப்படி கேட்கறது மட்டும்தான் தயக்கம். குமாரன் யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு. டைரக்டர் சார் அதே சொன்னார், எப்படி கேட்கலான்டா. அப்ப நான் சொன்னேன், கேட்டு பார்க்கலானே, பழக்க வழக்கத்துக்காக மதுரைக்காரங்க கொலை கூட பண்ணுவாங்க அப்படின்னு சுப்பிரமணியம் அண்ணன் டைலாக் கேட்டு இருந்தாரு. அதனால குத்துனை நண்பனா இருந்து இதுதான் மறந்துட்டு ஒரு வண்டி கரெக்டா போயிட்டு இருக்குடா. குத்துனை நண்பனா இருந்தா செத்தாலும் சொல்லக்கூடாதுன்ற மாதிரி, கூப்பிடுற நண்பனா இருந்தா பாகிஸ்தான் பார்டரோட வந்து என்ன வந்து கேட்பாரு எங்க அண்ணன். நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. கண்டிப்பா செய்வான்னு சொன்னி அப்படியே நல்லா இதே போல நீங்களே போய் கேட்டுருங்க அப்படின்ட்டாப்ல. டேரக்டர் சார், அண்ணே நான் மட்டும் கேட்க குடும்பமா போய் மொத்தமா கேட்போம்னு. இல்ல சார், நீங்க முன்னாடி போய் கேளுங்க, இல்லை புடிச வீட்டுக்கு அனுப்புங்க, அதுக்கப்புறம் நான் என்ன பின்னாடியே வரேன் அப்படின்றாரு. அப்போ வெற்றி அன்னைகிட்ட வந்து சொன்னேன். வெற்றின்னு அதான் சொன்னாரு, கிடைச்சா அதை விட இது எதுவுமே இல்லை, ஆனால் அவர் எப்படி பண்ணுவாரு அப்படின்றாரு. நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன் அப்படின்றோம். அப்போ எல்லாமே சேர்ந்து டாக்டர் ஈரா சரவணன் என்கிட்ட போய் கேட்டோம். அவர் அப்படியே அண்ணே கேட்போம்னு அப்படின்றாரு. அண்ணே கேளுங்க, அண்ணங்கிட்ட பாசிட்டிவா வந்தா எனக்கு போன் அடிங்க, நெகட்டிவா வந்தா குமார் அண்ணன் அடிங்க அப்படின்ட்டு. ரொம்ப ஆசைப்படாது அவர் தான் அப்படின்னு. ஓகேன்னு சொல்லிட்டு பேசிட்டு உடனே லைன்ல வந்துட்டாரு. அண்ணா என்னாச்சுன்னு இல்லைண்ணே. அண்ணே ஓகேன்ட்டு ஏன் தயங்குறேன், அவனுக்கு தானே பண்றேன், நான் கண்டிப்பா பண்றேன். டேட் சார் எப்போ ஃப்ரீ ஆக போன சொல்லுங்க, கதை கேட்போம், நான் கண்டிப்பா பண்றேன்னு அவர்கிட்ட சொல்லிருங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சரவணன் கிட்ட சொல்லிட்டாரு. அவர் என்கிட்ட சொல்லிட்டாரு. சும்மா ஃபார்மாலிட்டி கதை கேட்டாரு. அவரு கேட்டு ரொம்ப சூப்பரா இருந்தாரு. அதுக்குள்ள குமாரன் அண்ணன் சசிகுமாரன் சொன்ன மாதிரி திரும்பி குமாரனை கூப்பிடலாம்னு சொல்றதுக்குள்ள பின்னாடி பார்த்தா பல தட்டு அது இது விலைக்கு போய் டக்குன்னு தட்டை கொடுத்து ஆளை கூப்பிட்டு எங்க இருந்து அந்த கேமரா மேல வந்தாங்கன்னே தெரியல, எங்க வச்சிருந்தாங்கன்னே தெரியல. டக்கு கூப்பிட்டு போட்டோ கொடுத்தாங்க. வெளியில ட்விட்டர்ல போட்டலாமான்னு. இருங்க கொஞ்ச நேரம் இருங்க, என்ன அவர் ஃபர்ஸ்ட் நம்மள்தான் வந்து பார்த்தாங்களா, நம்ம தான் ஓகே சொன்னோமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் யோசிக்கிட்டுங்க. அதுக்கு இன்னும் நினைவிக்க வரலங்க எங்க அண்ணன். அதுக்குள்ள ஏங்க எல்லாம் நியூஸ் கொடுக்க பாக்குறீங்க. இல்லைங்க டக்கு சூட்டோட கொடுத்து விட்டுருவோங்க, நியூஸ் ஆக்கிடுவோங்க. ரொம்ப நன்றிண்ணே. இன்னைக்கு நான் ஒரு காமெடியான இப்ப வரைக்கும் நான் வந்து வெற்றிமாறான விடுதலுக்கு முன் வரைக்கும் என்னோட ஒரு நகைச்சுவை நடிகை நான் இருந்திருக்கேன்னா அதுக்கு முக்கிய பங்கு கண்டிப்பா இந்த இயக்குனர் எல்லாத்துக்கும் இருக்கும். அதே நேரத்தில் எங்க அண்ணன் சசிகுமார் உங்களுக்கும் சமுத்திரக்கண்ணனுக்கும் அந்த பங்கு நிறையாவே இருக்குன்னு நான் சொல்லுவேன். எந்த நேரத்தில் நிறைய படங்களை நான் எங்க கன்னியனை பாடி லாங்குவேஜை நான் அவ்வளவு பண்ணுவேன். அவர் சொல்லி கொடுத்துருக்காரு எனக்கு. நீங்க வந்து இந்த படத்துல கர்டன் படத்தை நிக்கிறப்ப கூட கதை நயனை விட நான் நின்றுக்கலானே, ஆனா நான் சுந்தரபாண்டியில ஒர்க் பண்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. நான் போராளி படத்துல ஒர்க் பண்ற மாதிரி தான் நான் பார்த்தேன். எனக்கு எப்பவுமே நீங்க அப்படித்தானே. ரொம்ப நன்றி. இந்த படத்தை மேலும் மேலும் ஒரு நல்ல படமாக்கிட்டீங்கன்னே. எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்கா எனக்கு ஒரு ஒரு இடத்த கிடைக்கும் நம்புறேன்னு. அதுக்கு ஒரு காரணமா நீங்க இருப்பீங்க, எப்பவுமே இருப்பீங்கன்னு. ரொம்ப 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 நன்றிங்கண்ணே. என் அன்பு தம்பி, என் செல்ல தம்பி, சினிமாவுக்கா மட்டும் என் நண்பன் இல்லாம சினிமா நிகழ்ச்சியா இருந்தா சேர்த்த என் குடும்ப நிகழ்ச்சியா நிகழ்ச்சியா இருந்தாலும் எல்லா இடத்துலயும் வந்து நான் தம்பி அப்படின்னு சொல்லி என்னையும் சந்தோஷப்படுத்தி என் குடும்பத்தையும் சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்காப்புல. உண்மைக்கு அது வந்து தம்பி சொன்ன நட்பு கிடையாது, அது என் கூட பிறந்திருக்க கூடாதா அப்படின்னு நான் நினைப்பேன். அப்படி ஒரு தம்பி. என்னை விட இன்னும் என் குடும்பத்தை ரொம்ப பிடிக்கும் என் தம்பிக்கு எல்லாத்துக்கும். எனக்கே தெரியாம என் குடும்பத்தை அப்பப்போ பேசிக்கிட்டு இருப்பாப்புல. ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. தம்பி சொல்ற மாதிரி விடுதலை படம் கிடைச்ச உடனே அந்த வாய்ப்பு வந்து என் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டேன். சொன்னதுக்கு அப்புறம் நான் தம்பி கிட்ட தான் சொன்னேன். தம்பி அவ்வளவு சந்தோஷப்பட்டாப்புல. என்னென்ன சொல்றீங்க? ஆமா தம்பிண்ணே, அண்ணன் 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 சூப்பர்ண்ணே, அண்ணன் சூப்பர்ண்ணே. தம்பி சொல்ற மாதிரி ஓகே தம்பி. வண்டி அதுக்கப்புறம் என்ன தம்பி பண்றது, வண்டி என்கிட்ட உள் வாங்கி போச்சே தம்பி, டிவி 2-3 இருக்கு தம்பி, என்ன தம்பி பண்ணலான்டாப்புல. அவுட்டாவே இருக்காதுங்கண்ணே. வெற்றிமாறன் அண்ணனே, நீங்க போயிட்டு நீங்க வந்து நடிகர், நீங்க இப்ப இந்த காமெடி அது கிடையாது, வேற ஒரு நடிகனா நீங்க வெளில வருவீங்க, ஒரு பெரிய பரிமாணமா இருக்கும்னே. அதுவே உங்க சினிமாவில் உங்க ரொம்ப தூரத்து கூட்டி போகும்னே. ஆனா இந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கலண்ணே. ஃபர்ஸ்ட் கன்ஃபார்மான்னு கேட்டாப்புல. தம்பி நான் பேசிட்டேன் தம்பி, கன்ஃபார்ம் தான் தம்பி, இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் தான் சொல்லியிருக்காரு. அண்ணன் சூப்பர்ண்ணே, வாழ்த்துக்கள். என்ன இதை சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா சொல்லுங்கண்ணே. அதுக்கப்புறம் தான் தம்பி யோசிக்கிறேன், பிச்சு பிடிவேன். பேசாம போய் டவுட்லேயே இருக்காதுங்க,
சூப்பர்னு சொன்னாப்புல. அதுக்கப்புறம் கேட்டேன், தம்பி அப்புறம் காமெடிக்கு வழக்கம் போல நம்ம வரலாம்ல தம்பி, அது நமக்கு உண்டு இல்லை அப்படின்னு கேட்டேன். சாரி நான் 2 டபுள் சப்ஜெக்ட் கேட்கறது கிடையாது அப்படின்னாப்புல. இல்லை என்ன தம்பி நீங்க தான் அவ்வளோ ஆறுதலாக சொன்னீங்கன்னு. இல்லைண்ணே அப்புறம் வருவீங்க, அப்போ ஓப்பனிங் சாங் எனக்கு ஒரு சாங் வேணும்னு கேட்பீங்க, அப்போ 2 ஃபைட்டு வேணும் பண்ணுவீங்க, சாங்கும் ஃபைட்டாகவே போச்சு, சீன் எப்போ எடுக்கிறது, சாரிண்ணே அப்படின்றாப்புல. தம்பி இந்த ஆரம்பிச்சிட்டிங்கல்ல, இதைத்தான் அப்பயே டவுட் பட்டேன், நீங்கள் கரெக்டாக போயிடுவீங்க அப்படின்றாப்புல. தம்பி இப்போவும் சொல்கிறேன் தம்பி, நான் நம்ம வண்டி கரெக்டாக போயிடும் தம்பி. ஒரு வேலை போயிட்டு இப்போ ஒரு அட்ரஸ் கேட்க சொல்லுவாங்களே, இப்படி போங்க பைபாஸில் போங்க, ரைட்டில் ஒரு ஒத்தையடி பாதை வரும், அதுக்குள்ளே போய்கிட்டே இருங்க, கொஞ்சம் தூரம் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும், கொஞ்சம் மோசமான பாதை தான், கொஞ்சம் தள்ளி போயிட்டு ஒரு ஸ்ட்ரீட் லைட் வரும், அங்கே ஆளுங்க நிற்பாங்க, அதை கேட்டு ஓடிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த மெயின் ரோட்டில் போயிட்டு ரைட்டு திரும்பி அந்த அட்ரஸ் சொல்லிவிட்டவர் எங்கள் அண்ணன் வெற்றிமாறனே, நான் இதுவரை கூட்டி வந்துட்டேன், இதுக்கப்புறம் நீ ஓடிடுற அப்படின்ட்டாரு. போய்கிட்டே மோசமான படையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அதை தாண்டி நீங்கள் டக்குன்னு அந்த பயம் கொடுக்காம எனக்கு அடுத்தடுத்து சப்போர்ட் பண்ணி தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஒருவேளை அந்த ஸ்ட்ரீட் லைட்ல திரும்பி பார்த்து அங்கிட்ட எவன் ஆள் இல்லை, அங்கே லைட்டு கிட்ட ஆஃப் ஆயிடுச்சுனால் திரும்பி திட்டு 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 ஓடி ஆடுவேனே. அந்த பைபாஸ்ல எஸ்கேண்டு ஒரு டிராவல்ஸ் வருமுனே, அந்த டிராவல்ஸ் வந்தோட டிராவல்ஸ்ல டக்குன்னு ஜம்ப் பண்ணி படியில் ஏறிவேன் தம்பி, சாரிண்ணே பிரேக் பிடிக்கலண்ணே, வண்டி நேரம் போயிடுச்சுனே அப்பெல்லாம் சொன்னா நடக்கவே நடக்காது தம்பி. முடிஞ்ச அளவுக்கும் தம்பிகிட்ட வந்தாலும் நான் சொல்ல எப்பவுமே அந்த தம்பி சொல்லுவாப்புல, ஆனால் எந்த இடத்துக்கு போனால் உங்களுக்கான கதை கண்டிப்பாக அமைஞ்சா நான் கண்டிப்பாக நம்ம 2 பண்ணுவோம்னு சொன்னாப்புல. கண்டிப்பானே எங்கள் அண்ணன் வெற்றிமாறன் கொடுத்த பாதையிலே போய்கிட்டே இருக்கின்றேன். ஒருவேளை எப்படி இருந்தாலும் தம்பி பார்த்துங்க தம்பி, ஒரு பஸ் 2 கீ இருக்கு தம்பி, அந்த பஸ்ஸுக்கு எனக்கு இங்கே வந்துட்டாங்கயா. உங்களுக்கு அதெல்லாம் அப்படிலாம் ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு. உங்களுக்கு அப்படியே ரூட் ஏதாவது அங்கே ஏதாவது டவுட் இருந்தா கூட உங்களுக்கான ரூட்டை நீங்களே அமைச்சிக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும். அப்படியே இது எதுவுமே இல்லைனாலும் 4 ஹோட்டல் இருக்கு பிசினஸ். அந்த 4 ஹோட்டல் 40 ஹோட்டல் ஆக்குங்க தம்பி. நன்றி நன்றி தம்பி. அது மட்டும் இல்லாம அதே மாதிரி கூப்பிட்டானே வாங்கினாப்புல, கூப்பிட்டு கொட்டுக்காலின்னு ஒரு படத்தை கொடுத்தாப்புல, கொடுத்து நீங்க கதை நாயனாவே இருங்கன்னு சொன்னாப்புல. இன்னைக்கு அந்த படம் உண்மைக்கு ஒரு பேக்கேஜா போட்டு வெளிநாடு ஃபுல்லா அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தம்பி வினோத் மூலமா இன்னைக்கு பெல்லியன் அங்கங்க எங்கெங்கயோ போய்கிட்டே இருக்குது. இன்னும் மேப்ல பார்க்காத கண்ட்ரில நிறைய இருக்கு. தம்பி நாளை கட்சி வெளிநாடு போறாப்புலையா, விட மாட்டாங்க தம்பி, எல்லாரும் சுத்தி எடுத்து வருவான்னு நினைக்கிறேன். இந்த வினோத்தை பத்தி சொல்லலே வெற்றிமாறன் அன்னைக்கு வந்து நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல சொன்னேன், அண்ணன் இந்த கொட்டுக்கான்ற படம் ஒன்று கமிட்டா இருக்குன்னு அப்படின்ட்டு. மற்ற படம் சில படம் ஐடியா கேட்பேன், ஓகே சரி பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே, விடுதலை படம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒருவேளை நல்லா அமைஞ்சிருச்சு அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல லிஃப்ட் கிடைக்குன்னு சொன்னாங்க அண்ணன். அந்த வினோத் படம் ஒன்று இருக்குன்னு சொன்னேன், தயவுசு அவனை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொன்னார் அண்ணன். அவனை மிஸ் பண்ணிடாதீங்க, அவன் சிறந்த இந்தியாவுக்கு முக்கியமான இயக்குனர், அவன் ஒருத்தன் வருவான்னு சொன்னாப்புல. கண்டிப்பா அந்த தம்பி வருவார் நான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப எங்க அண்ணன் சமுத்திரக்கண்ணி அண்ணன் தான் அதுக்கு வார்த்தையே கிடையாது. அண்ணன் அதே மாதிரி உள்ள ஆசைப்பட்ட எல்லாருமே பேசினாங்க. வழக்கமுள்ள குமார் எங்கிட்ட பேசுவாங்க, டேரக்டர் எங்கிட்ட பேசுவாங்க. அண்ணன் அவ்வளவு பிஸியா இருப்பாரு. ஏன்னா அண்ணனுக்கு போன் பண்ணாலும் மீற யாரும் போன் ஒரு அசிஸ்டன்ட்டுக்கு ரைட் அண்ணன் ஆந்திராவில் இருக்காரு, ரைட் அண்ணன் இந்தியில இருக்காப்புல. இப்படி அங்கிட்ட அசிஸ்டன்ட்க்கு போன் பண்ணாலும் தெரியும் அண்ணன் எங்க இருக்கான்னு தெரியும். இவங்க எல்லாரும் போன் பண்ணி பேசுவாங்க. தனியாக அவ்வளவு பிஸியா இருக்க டேட் கிடைக்கான்னு சொல்லுவாங்க. வழக்கம்போல நான் பின்னாடி கொல்ல பக்கம் இருந்து நான் போன் பண்ணுவேன், அண்ணேண்டுவேன் இருறா இப்பதானே பேசியிருக்காங்க, நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் அண்ணே அவங்க பேசுறது கொஞ்சம் வந்துருங்கண்ணே அண்ணே வந்துருங்கண்ணேண்டுவேன். சரிடா கடைசியா ஓகேடா எந்த தேதியை கேட்டு சொல்றா, அவங்க பேசட்டும்டா நான் சொல்லியிருந்தேன் கன்ஃபார்ம்டா வர்றேன் அப்படின்றாரு. நன்றிண்ணே. இப்போ இல்லைண்ணே எப்பவுமே எங்களுக்கு அண்ணன் தானே, ஸ்கிரீன்ல மட்டும் இல்லைண்ணே வெளியிலேயும் எங்களுக்கு நீங்க எப்பவுமே அண்ணன் தானே. நாங்கள் அன்பான ஒரு டார்ச் உங்களுக்கு கொடுத்தாலும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கண்ணே. நீங்க இருந்தாலும் எங்களுக்கு மரியாதையா நான் நினைக்கிறேனே. ரொம்ப நன்றிங்கண்ணே. துரை செந்தில்குமார் சார், வடிகரிசி அம்மா, உண்மைக்கு நீங்க இவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட், நீங்க இங்க வந்து இன்னைக்கு எல்லாத்துக்கும் மரியாதை கொடுத்து நீங்க அவ்வளவு பேர் எல்லாத்துக்கும் நீங்க நல்ல ஒரு விதமா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கே நாங்க உங்களை கையெடுத்து கும்பிடணும். உங்க கூட சேர்ந்து நடிச்சு எனக்கு பெருமையா இருக்குமா. இந்த நேரத்தில் இன்னைக்கு ஒரு 10 டைலாக் கொடுத்தா கூட பக்கத்துல அஸ்டன்ட் கோட்டு 10 பேர் உட்காந்து 10 பேர் பின்னாடி எடுத்து கொடுக்க வேண்டியதா இருக்குது. எப்ப நீ வந்து இந்த முதல்ல நீ எடுத்து கொடு, 3ஆள நீ எடுத்து கொடு அப்படின்ற நேரத்துல ஒரு பக்கம் டைலாக் கொடுத்தா கூட நீங்க நான் உங்களுக்கு நல்லா உன்னிச்சு கவனிப்பேன். ஒரு பக்கம் நேரம் அப்படியே வாங்கிட்டு அப்படியே பேசி அப்படியே பேசிட்டே இருப்பீங்க. வந்து நீங்க அசால்ட்டா பேசிட்டு போயிருவீங்க. அதாங்க உங்க அனுபவமா. அது இவ்வளவு நாள் நீங்க சினிமாவில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு அனுபவமா. அதெல்லாம் நான் பார்ப்பேன், எப்பா என்னது அப்படின்னு. நன்றிங்கம்மா. நீங்க நடிக்க வந்த மட்டும் இல்லம்மா, உண்மைக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமா எங்களுக்கு. நீங்க அத்தனை பேருக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. துரை அண்ணன், ஏன் நான் அந்த படத்துல துரை அண்ணன் கிட்ட போய் நான் கமிட்டானே அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நாங்க
நான் பாருங்க இப்ப கதை நான் கதை நேரம் கிடைச்சதுக்கு ஆசைப்படுறேன். நான் கதாநாயகம் வேண்டாம், நான் கதை நேரம் பெட்ரு நமக்கு அதை உறுதின்னு நினைக்கிறேன். இந்த படத்தை விடுதலைக்கு முடிச்சுட்டு நான் அப்ப வெளியில போனேன்னா வேற டேரக்டர் போறப்ப கண்டிப்பா என்னை பற்றி அவங்க தெரியாது. அவங்க என்னோட கதாநாயகமா தான் பார்ப்பாங்க. சார் ஒரு என்ட்ரி சார், ஆட்டோ வந்து கால் வைக்கிறீங்க சார், கம்பரஸில் அடிக்கிறாங்க சார், தூச்சு ஒரு லெக் அப்படி ஓப்பன் பண்றீங்க சார், முடிஞ்சு போச்சு, சூரிய ஊருக்கு போயிட்டேன் அப்படின்றாங்க. சரி, அப்படி நம்ம டக்கு நம்ம அந்த மாதிரி ஒரு ஹீரோவை நம்ம பார்த்துடக்கூடாது அப்படின்றப்ப, ஏன்னா ஆனாப்பட்ட தனுஷாரே ஒரு இதில் சொல்லியிருப்பாரு, நம்ம எல்லாம் பார்த்தோன்னே எனக்கு பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்வாரு. என்னையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கணும், அப்பதான் பிடிக்கும். ஆனா அப்படி ஆயிடக்கூடாது அப்படின்றத யோசிச்சு பார்த்தோம். சுரேஷ் செந்தில்குமார் 4 படம் பண்ணார், 2 SK 2 தனுஷ் சார், 4 படம் பண்ண ஒரு இயக்குனர். விடுதலை படத்தை ஷூட்டிங் ஸ்பாட்ல வெற்றிமாறன் கூட ஒரு லாஸ்ட் அசிஸ்டன்ட் டேரக்டர் மாதிரி வந்து ஒர்க் பண்றாரு, ஒரு கடைசி அசிஸ்டன்ட் டேரக்டர் மாதிரி அவ்வளவு ஒர்க் பண்றாரு. அந்த அணுகுமுறை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் அவங்க ஸ்கூல் வேற, நம்ம சப்போஸ் அங்க போயிட்டோம்னா நம்மளை விட மாட்டாங்க, நம்ம வெற்றி என்ன மானிட்டர் பண்ண அவங்க நம்மளை பார்த்துக்குவாங்க, நம்மளை ஒரு ஹீரோ மாதிரி வச்சிட மாட்டாங்க. நம்மளை கரெக்டாக கண்ட்ரோல நம்ம மீட்டர் எவ்வளவு, நம்ம எவ்வளவு எந்திரிக்கணும், எவ்வளவு கோவப்படணும் அப்படின்னு எல்லாம் நம்ம பாடி லாங்குவேஜ் எவ்வளவு நம்மளை கரெக்டாக கண்ட்ரோல வச்சுக்கிடுவாங்க. அப்போ நம்ம அதை விட்டு மீடியாம இருப்போம், நம்ம கொஞ்சம் தக்க வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு மனசு எண்ணிதான் அவர்கிட்ட போயிட்டு, அண்ணே நீங்களே எங்க வேணும் நாங்களே முடிவு பண்ணிப்போம். அவர் எங்களை இது பண்ணல, நானும் பிடிச்சி எல்லாம் சேர்ந்தானே கொஞ்சம் சேஃப்னே, இந்த வெற்றி சார் பக்கத்துல இருக்காருன்னு நம்மளை கொஞ்சம் இருப்போம். ஏன்டா இன்னும் இந்த விடுதலை படத்தை ஷூட்டிங் அந்த ஃபுட்டேஜ் ஃபுல்லாமே செந்தில் என்னை பார்த்துருக்காரு, கண்டிப்பா அவர் தெரியும் நம்மளை அத்துமீறி நம்மளை பண்ணிட மாட்டாரு. அது அதனால ஒரு 2-3 படத்தை நம்ம கொஞ்சம் போய்க்கணும் அப்படின்ட்டு நான் அண்ணன் செலக்ட் பண்ணி போனது. ரொம்ப நன்றிண்ணே. அதே மாதிரி எனக்கு கரெக்டா எனக்கு எவ்வளவு வரணுமோ அதை நீங்க கரெக்டாக பண்ணியிருக்கீங்கண்ணே. சில நேரங்களுக்கு எனக்கு கொஞ்சம் டவுட் வரும்னு அதை கேட்பேனே, ஆனா நீங்கள் டக்குன்னு எஸ்ஆர்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு வந்துடுவேன். ஆனா நீங்க ஒரு நியூட்ரலா ஒரு பேச வச்சுக்கிறீங்கண்ணே, அதை கண்டுபிடிக்கவே முடியாது எங்களாலேயும். நான் ரூமுக்கெல்லாம் வந்துட்டாரு, எஸ் சொல்லிட்டாரா நோ சொல்லிட்டாரா எதுவுமே தெரியல. அதனால திருப்பி வந்து கேட்கறது அண்ணா முன்முறை போயிடுமா அப்படின்ட்டு. நீங்க அங்கேயே ஓப்பன நல்லா வரும் கிளம்புனே நான் பாட்டுக்கு பேசாம வந்திருப்பேனே. ரொம்ப நன்றிங்கண்ணே. ராதிகா ரொம்ப நன்றி. ஒரு ஹீரோயினி ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த படம் முடிகிற வரைக்கும் ஒரு நாள் கூட ஒரு சின்ன இஷ்யூ கூட அவங்க மேல வந்ததே கிடையாது. அவளை கரெக்டா வந்து தமிழ் சூப்பரா பேசுறாங்க. எனக்கு அவங்க லென்த் டைலாக பேசிடுவாங்க, எனக்கு ஒரு மாதிரி டபக்கு ஒரு நிமிஷம் போன் பண்ணிட்டு வருன்னு சொல்லிட்டு அங்கிட்டு போயிட்டு கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிட்டு ஓடியாந்துருவேன். இந்த பொண்ணு கரெக்டா போய் நம்ம 2 டேக் போயிட்டு அசிங்கமாயிருமே அப்படின்றதுக்காக சூப்பர் கரெக்டான ஒரு ஹீரோயினு. ஸோ உங்களுக்கு நிறைய பேர் வாழ்த்துக்கள். பிரியடா உங்களுக்கு சின்ன பிடிங்கடான்ற மாதிரியே இருக்கும். பிரியடா இன்னைக்கு ஒரு யூடியூப்ல எங்க பார்த்தாப்பாங்க, நீங்க வந்து அவ்வளவு ஃபேன்ஸ் இருந்தாங்க உங்களுக்கு. நீங்க இந்த படத்துல வந்து எங்களுக்கு இன்னும் கூட எங்களுக்கு பல சந்தோஷம். சாரி மிக்கமான இங்க சிறப்பு வந்திருக்கும் அம்பேத்குமார் அண்ணனுக்கும் 5 ஸ்டார் செந்தில் அண்ணனுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். செந்தில் அண்ணே நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் குமாரனுக்கு உயிரே வந்துச்சு. ஆமா, அவர் இன்னைக்கு தைரியமா வந்து இந்த ஸ்டேஜ்ல உட்காந்துருக்காருன்னா நீங்க அவரு ஒரு சமயத்துல நடந்த மீட்டிங் தானே. தமிழ்நாடு தேட்டருக்கு அண்ணன் தான் வாங்கியிருக்காரு. தயவுசெய்து எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணிருங்க, நல்லா வரணும்னு. ரொம்ப நன்றிங்கண்ணே, ரொம்ப நன்றிங்க. நம்பேட்டேண்ணே, ரொம்ப நன்றிங்கண்ணே. பிரதீப் பிரதர், எடிட்டர் பிரதர், உண்மைக்கு நான் அப்பப்போ ஃபோன் பண்ணி கேட்பேன், நீங்க கரெக்டா சொல்லிடுவீங்க, படத்தை பத்தி எல்லாமே நீங்க சொல்லிட்டு இருப்பீங்க. ரொம்ப நன்றிங்க பிரதர், தேங்க்யூ பிரதர். எனக்கு அது ஒரு ஆர்வம் பிரதர், ஒரு நடிகனுக்கு எப்படி வந்திருக்கு, நம்ம கரெக்டா இருக்கா பட ஆர்வத்தை உங்களை கேட்பேன். நீங்களும் அவ்வளவு பிஸியா இருப்பீங்க, இருந்தாலும் ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க என்கிட்ட. ரொம்ப நன்றி பிரதர். சினேகனே ரொம்ப நன்றிங்கண்ணே. நீங்க ஃபர்ஸ்ட் கொடுத்த நீங்க ஸ்பீச்சை வந்து உண்மைக்கு எனக்கு இடத்துல இருந்து பேசுறதா இருந்துச்சு, எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுண்ணே. கண்டிப்பா அந்த வாக்கெல்லாம் உண்மை இருக்குமே. நான் கூட என்ன பார்த்துன்னா 10 பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேனே. ரொம்ப நன்றிங்கண்ணே. பிரதர் சுப்பு பிரதர், உண்மைக்கு உங்க சாங் ரொம்ப சூப்பர் பிரதர். படத்துல எனக்கு அதுக்கப்புறம் எங்களுக்கு 2 சாங், ஒரு சாங் அது ரொம்ப சூப்பர் பிரதர். ஃபைட் மாஸ்டர், மகேஷ் மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றிங்க மாஸ்டர். விடுதலை வேற மாதிரி ஒன்று இது பண்ணேன், இதுல கொஞ்சம் தூக்கி அடிக்க வேண்டியது இருந்துச்சு. என்ன இதுக்கு மேல போன கதை தெரிஞ்சிருமோ. ஓகே, தேங்க்யூ மாஸ்டர், ரொம்ப நன்றிங்க மாஸ்டர். துரையண்ணே, இல்லைங்க நான் பார்க்கட்டும் நீங்க செட்டில் இருந்திருக்கீங்க, ஒருவேளை அன்னைக்கு தான் வந்தீங்களான்னு தெரியல. வாழ்த்துக்கங்க, ரொம்ப நன்றிங்க. ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் மாதிரி டேரக்டரோட அவ்வளவு க்ளோஸா இருக்கேன். உங்களுக்கு நட்பு எப்பயுமே தொடரட்டும். கேமராமேன் அண்ணன் அண்ணன்கிட்ட சொன்னேன், அண்ணன் நாளைக்கு என்னென்ன பேச போறீங்க அப்படி ஆபீஸ்ல பார்த்தேன். அண்ணன் நேற்று வந்தாரு, பாக்குறப்ப அண்ணன் நாளைக்கு என்னென்ன பேச போறீங்கன்னு கேட்டேன். நம்மளாம் பேசவே மாட்டேன். ஆனா ஏன்னு இல்லை, நான் பேசவே மாட்டேன். அவ்வளவு பெரிய கேமராமேனு, நான் கடவுள், அன்பே சிவன், எவ்வளவு படங்கிறது நீங்க பார்க்காத நடிகர்களா, நீங்க பார்க்காத மைக்காண்டி. இல்லை நான் பேச மாட்டேன். நமக்கு முன்னாடி 1000 பேர் உட்காந்துருப்பாங்க. ஒரு ஆளுக்கு 2 கண்ணு வச்சா கூட 2000 கண்ணு இருக்குது. 2000 கண்ணு என்னையவே பார்க்கும் அப்படின்னாரு. அண்ணே ஒரு ஆளுக்கு 2 கண்ணு இருக்கத்தானே செய்யும், 1000 பேர் 2000 பேர் பார்க்குற மாதிரி தானே இருக்குன்னு. இல்லை எல்லாருமே என்னையவே பார்ப்பாங்க, அது எனக்கு பதட்டமா இருக்குது. நான் ஒரு ஆபீஸ்க்கு போயிட்டு அங்கே ஒரு 20 செப்பல் இருந்தா கூட உள்ள போக மாட்டேன், ஓடியாந்துருவேன்.
ஏன்னா அப்படி இருக்கா செப்பலை பந்திக்கு ஒழிச்சு வச்சு தானே உங்களை கூப்பிட முடியும். இல்லை எனக்கு செருப்பு கிடந்தாலும் அலர்ஜி, நான் தனியாக நான் இன்னும் பேசவே மாட்டேன் அப்படின்றாரு. இப்போ ஏதோ எழுதி வச்சிருக்காரு, பேச போறாருன்னு நினைக்கிறேன். நீங்கள் பேசியிருக்கேனே, ரொம்ப நன்றிங்க. இந்த படத்துக்கு பின்னாடி ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நிறையா பேர் ஒர்க் பண்ணிங்க, அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் அவ்வளோ பேருக்கும் ரொம்ப நன்றி. கேமராமேன் சாஸ்திரம் எல்லாத்துக்கும் நன்றி. ராமச்சந்திரனே, நீங்கள் எடுத்த இந்த ஃபோட்டோஸில் தானே எங்களுக்கு வந்து ஃபோட்டோ அக்கௌண்ட் எடுத்து கொடுத்தீங்க, ரொம்ப நன்றிண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. இந்த படத்துக்கு பின்னாடி அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. இங்கே வந்திருக்க நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கொஞ்சம் நேரத்தை எடுத்துக்கிட்டு தேங்க்யூ தம்பிகளா, அன்பு தம்பிகளா, தேங்க்யூ தம்பிகளா, லவ் யூ தம்பிகளா. ஓகேங்களா, பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்க, இல்லாட்டா வீட்டில் இருந்து இதே மாதிரி கட்டுவாங்க. என்ன பார்த்து கவனமா வீட்டுக்கு போங்க. தேங்க்யூ தம்பிகளா, தேங்க்யூ. குமாரண்ணே, சாரி யார்த்தே முடிஞ்சு வச்சு, நல்ல வேலைக்கு சம்பளம் கொடுத்த மனுஷனை விட்டனேயா. குமாரண்ணே ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. நானும் குமாரன் எனக்கு நடிகன் ஆனர்ல இருந்து இப்போ வரைக்கும் என்னுடைய மேனேஜர் அவர் தான். 14 வருஷமா எனக்கு மேனேஜர் அவர் தான். அவர் வந்து இப்போ வந்து எனக்கு ஒரு கதை நாயகனா என்னை வச்சு படம் எடுத்துட்டு இருக்காரு. ரொம்ப சந்தோஷம். எங்களுடைய நட்பை தாண்டி ஒரு அண்ணன் மாதிரி எனக்கு நல்ல கெட்டது எல்லாம் இருக்காது. என்னன்னா வேற ஒரு மேனேஜரா இருந்தா எல்லா படத்தையும் வளர்ச்சி போட்டு இன்னைக்கு நிறைய சம்பாதிக்க நினைப்பாங்க. அவர் என்னை ஆரம்பத்துல இருந்து என்னை அப்படி விடவே இல்லை. அவர் ஆரம்பத்துல இருந்தே என்னைய ஒரு படம் சொல்லுவாரு, அன்னை பண்ணலாம நான் போய் கேட்பேன், ஓகேன்னு ஒத்துக்கிட்டா அவருக்கு சம்பளம் வரும். இல்ல வேண்டாமனே, அந்த காசு அவர் மனசுல வைக்கவே இல்லை. அதனால நான் காமெடினா இருக்கிறப்ப கூட பார்த்துட்டு நிறைய படம் நான் பண்ணவே இல்லை. நான் கொஞ்சம் செலக்டிவாக பண்ணிக்கிட்டே இருந்தேன். அது எல்லாத்துக்குமே காரணம் அவர் தான். ஒருவேளை நான் மற்ற காமெடி ஆக்டர் மாதிரி நான் ஒருவேளை நான் ஹீரோவா நான் அங்கிட்ட நிறைய படம் போய் பண்ணியிருந்தேன்னா, ஒருவேளை நான் கதை நிறைய படம் பண்ணியிருந்தேன்னா வெற்றி அண்ணனுக்கு நான் ஃப்ரெஷ்ஷாக தெரிஞ்சிருப்பேன் என்னன்னு தெரியல. அதனால ரொம்ப நன்றினே, ரொம்ப நன்றினே. கடைசியில் பேசலான்னு இருந்தேன், அதுக்குள்ள நீங்கள் பிட்டு பேப்பரை கொடுத்துட்டீங்க. நான் கடைசியாக பேசியிருப்பேன். மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா, தேங்க்யூ பிரதர். இந்த இதுக்கு என்னோட முதல் மேடை, இந்த மேடைக்கும் நீங்க தான் விழா நாயகன். என்னோட முதல் மேடைக்கும் அப்பா தான் விழா நாயகன், இசைஞானி இளையராஜா ஐயா. இது ரெண்டு படமும் அப்பா அப்பா, இதை விட எனக்கு அதை கொடுப்பன எதுவுமே இல்லை. ரொம்ப நன்றிங்க பிரதர். இந்த படத்துல உண்மைக்கே ஹீரோ இவன் தான், 100%. எதுக்காக சொல்ல வரல, இவன் தான் இந்த படத்துல ஹீரோ. இந்த படத்தை பின்னி பிரிச்சு எடுத்துட்டாரு. எக்ஸ்ட்ராடரியான ஒரு அவருடைய ஒர்க் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ பிரதர். அது அந்த இன்டர் பிளாக் ஏரியாலாம் வந்து இன்டர் பிளாக் படம் இன்டர் விட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த ஸ்கிரீன் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பார்க்குற மாதிரியே இருக்கும். உண்மை அதுதான். இப்போ நான் இந்த மைக்குக்காக நான் சொல்ல, இதை நீங்க பாருங்க. தேங்க்யூ பிரதர். அவ்வளோ சூப்பர் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. நான் சினிமாவில் உங்களை அதிகமாக எங்கேயும் பார்த்தது கிடையாது, உங்களுக்கு பேசுனதும் கிடையாது. ஆனால் நான் பெர்லினில் அந்த கொட்டிக்காலிப்பட அவார்டுக்காக விருது நிகழ்ச்சிக்காக நான் போயிருக்கப்ப எனக்கு அங்கேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு குமாரன் கிட்ட இருந்து. யுவன் சார் நைட்டு படம் பார்த்தாரு, உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவர் மேனேஜர் வினோத் மூலமா ஃபோன் வந்துச்சு, எடுத்து பேசினேன். பேசப்ப நான் படம் பார்த்தேன் பிரதர், ரொம்ப சூப்பராக இருக்கு. உங்களுக்கு இந்த படத்தில் ஒரு நல்ல பேர் எடுக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கு. நான் காலையில் வரைக்கும் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டு படம் பார்த்துட்டு, எனக்கு இந்த படம் பெரிய பேர் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். நான் சொல்றது நியாயம், ஓகே. என்ன சொல்றது, அவர் இவ்வளவு புகழ் இத்தனை வருஷம் புகழ் பார்த்தவர், கடந்த ஒரு 25 வருஷமா இளைஞரின் ஒரு ரிங்டோனாவே இருக்காரு அவர். அப்படி இருக்கப்ப அவர் இந்த வார்த்தை சொல்றது சாதாரண விஷயமே கிடையாது. அவர் அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாரு, எனக்கு இந்த படத்துல ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர். தேங்க்யூ பிரதர். கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரியே இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புறேன் பிரதர். அதே நேரத்தில் இந்த படம் கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி ஒரு நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறேன் பிரதர். ரொம்ப நன்றிங்க பிரதர். தேங்க்யூ பிரதர். எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி.